அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி என்னென்னா 5 நிமிஷத்தில் ஸ்வீட்டான ரவா லட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ரவா லட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடாகட்டும். 10 முந்திரியை உடச்சி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துடலாம். அடுத்து கருப்பு காஞ்ச திராட்சை, இதையும் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் மேற்கொண்டு நீங்கள் வேறு எதுவும் நட்ஸ் போடுறதா போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை வறுத்து எடுத்துக்கிடுவோம். ரொம்ப வறுக்க வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப வறுபட்டுச்சுன்னா நம்ம லட்டு பிடிக்க முடியாது, உதிரியாயிரும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். ரவையோட மனம் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்து நான் ஜீனி எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதே அளவில் 3/4 கப்பு நான் ஜீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணும்னா 1 கப்பு ஃபுல்லாக கூட சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சேர்த்துடலாம். 3/4 கப்பு ஜீனிக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். ஜீனி நல்லா கரையணும். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. நான் அதே கப்புக்கு 1 கப்பு திருவுண தேங்காய் எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் போட்டு நம்ம ரவா லட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஜீனியோட பதம் 1.5 கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேங்காவை நல்லா வதக்கிக்கணும். அப்போதே நம்ம லட்டு 1 மாதம் ஆனாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம குலோப் ஜாமுனுக்கு பாகு பண்ணுவோம்ல, அதுக்கு முந்தின ஸ்டேஜு 1.5 கம்பி 2 கம்பி பதம் வரவும் நம்ம இதில் ரவையை சேர்த்துடலாம். நான் எனக்கு தேங்காய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி நான் தேங்காய் போட்டிருக்கேன். இது நல்லா நம்ம கம்பி பதம் 1.5-2 கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதே நம்ம லட்டு பிடிக்கிறப்ப நல்லா நல்லா உருண்டையாக பிடிக்கிறது நல்லாயிருக்கும். இல்லாட்டி உதிரி ஆயிரும். ஜீனி பதம் கரெக்டான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த கம்பி பதம் தெரியுது பார்த்தீங்களா? கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இப்போ இதில் ரவையை சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துருவோம். அடுத்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். அடுத்து ஏலக்காய் தூள், இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. நம்ம கையில் நெய்யை தடவிட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஷேப்பாக உருண்டையாக உள்ளங்கையில் வச்சு அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம். நம்மளுடைய ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.